Welcome to Ajaya Max Center. 11th Max exercise 5.4 second sum. Find cube root of 1001 approximately. Okay, இப்போ 1001 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ cube root ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த cube rootோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1001 whole power 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். 1 + x ஹோல் பவர் 1/n இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 1 + x/n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும். ஒரு பிளேஸ் 1 இருக்கணும், அனதர் பிளேஸ் சம்திங் வேறு என்ன வேணாலும் இருக்கணும். ஆனால் அந்த எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, <1. பக்கத்தில் இருக்க 1 விட அதுக்கு என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த 1001 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ 1000 + 1 செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேஸில் 1 கிடச்சிருச்சு, ஆனால் பக்கத்தில் 1000 இருக்குது, அது கிரேட்டர் தான் 1. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1000 காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ 1000 காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா 1 + 1/1000 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த 1000 10 கியூப்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கிடைச்சோம். அப்போ இந்த பவரை உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 1 + 1/3 × 1000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணிக்கிறோம், அப்ராக்சிமேட் போட்டுக்கிறோம். ரைட். அப்போ அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 10 ப்ராக்கெட்டில் 1 + 1/3000. நெக்ஸ்ட் இந்த வெளில இருக்கக்கூடிய 10 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ 10 + 10/3000 ஒரு 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 10 + 1/300. அப்போ இந்த 1/300 1 300 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.03 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்க, 10.003. இதுதான் அதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ.